ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். எதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம்? நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கிறது? நம்முடைய கவலைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு தேவை வரும்பொழுது, ஒரு கவலை வரும்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து அதை நாம் விண்ணப்பங்களோடு கூடிய ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய முறுமுறுப்பு தான் தேவனுக்கு போகிறது. அது எப்படியான கவலை தேவனுக்கு தெரிகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு பதறுகிறதான காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு முறை சீசர்கள் படகிலே அவர்கள் காற்றையும் புயலையும் அலைகளின் கொந்தளிப்பையும் அதிகமாய் காணும் பொழுது அவர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசியே என்று சொன்னார். இன்றைக்கு நாம் நிறைய தேவைகள் நமக்கு இருக்கிறது, அதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம் கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே என் தேவையை நீ சந்தியும். ஸ்தோத்திரத்தோடு நாம் ஆண்டவருக்கு நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் கவலைப்படுகிறதையும் முறுமுறுப்பதையும் விட்டுவிட்டு நாம் தேவனுக்கு ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகளுக்கு நிச்சயமாய் செவி சாய்க்கிறவர், நம்முடைய கவலைகளை அகற்றி போடுகிறவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். இதை கேட்கிற வாசிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து கவலைப்படுகிறோமோ அதை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அதை மாற்றி சமாதானத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தர அவர் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் சூழ்நிலைகளை மாற்றும், என் கவலைகளை அப்புறப்படுத்தும், ஆண்டவரே என் நிலைமையை மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் கண்ணீர்களின் விண்ணப்பத்துக்கு நிச்சயமாக பதிலுண்டு. நாம் கவலைப்படாதிருப்போம். தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். அந்த நேரத்தில் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.